எழில் மிகு ஆலயம் எழுந்தே நின்ற எழில் மிகு ஆலயம் எழுந்தே நின்ற ஏதோ நமக்கு உரைக்கிறதே வழிபட வாருங்கள், இன்று வாஞ்சையுடன் பாருங்கள். எழில் மிகு ஆலயம் அழைக்கும் இடங்கள் 1000 இருந்தும் ஆலயம் போன்ற ஏதுமுண்டோ? அழைக்கும் இடங்கள் 1000 இருந்தும் ஆலயம் போன்ற ஏதுமுண்டோ? இறைவனை போலவே மானிட நம்மில், இறைவனை போலவே மானிட நம்மில் இரக்கம் கொண்டோர் யாருமுண்டோ? இரக்கம் கொண்டோர் யாருமுண்டோ? எழில் மிகு ஆலயம் எழுந்தே நின்ற எழில் மிகு ஆலயம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 32ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே இன்று லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவினை திருச்சபையோடு இணைந்து நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரோமையில் இருக்கக்கூடிய 4 முக்கியமான பேராலயங்களில் பழமையானதும் முதன்மையுமான ஒரு பேராலயமாக இந்த லாத்தரன் பேராலயம் இருக்கிறது. காரணம், 4ஆம் நூற்றாண்டில் கிபி 313 மன்னர் கான்ஸ்டான்டைன் கிறிஸ்தவ சமயத்தை அங்கீகரித்த பொழுது, அது அரச மதமாக சமயமாக அது உருவெடுத்த பொழுது கட்டப்பட்ட முதல் ஆலயமாக இந்த ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயத்தை முதலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரால் அர்ச்சிக்கப்பட்டு பின்பு யோவான், திருமுழுக்கு யோவான் மற்றும் நற்செய்தியாளர் யோவான் பெயரால் இந்த ஆலயம் இன்று அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே சிறப்பாக முக்கியமாக இன்றைய வாசகங்கள் கட்டடங்களால் ஆன ஆலயங்களை பற்றி பேசவில்லை, மாறாக உயிருள்ள ஆலயமாகிய நம்முடைய உடலையும் நம்முடைய வாழ்வையும் பற்றி அதிகமாக பேசுகிறது. கிறிஸ்துவை அடித்தளமாக வைத்து இந்த உயிருள்ள ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறதா, இல்லை சாத்தானை அடித்தளமாக வைத்து நாம் நம்முடைய வாழ்வை கட்டி அமைத்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். வாழும் உயிருள்ள ஆலயங்களாகிய நாம் கடவுள் வாழக்கூடிய இல்லமாக நம்மை தூய்மையாக வைத்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி சிந்தித்து பார்த்து, அப்படி இல்லை என்றால் ஆண்டவரிடம் நம்முடைய பாவங்களுக்காக இந்த நேரத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இந்த திருப்பள்ளிக்குள்ளே நாம் அடி எடுத்து வைப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவே. உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தையாம் இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. இறைவா, உயிருள்ளவையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவையுமான கற்களை கொண்டு உமது மாட்சிக்கு நிலையான இல்லத்தை தயாரித்துள்ளீர். உமது திரு அவைக்கு நீர் அளித்துள்ள அருளின் ஆற்றலை பெருகச் செய்தருளும். அதனால் உம்முடைய நம்பிக்கையாளர் விண்ணக எருசலேமை கட்டியெழுப்பி என்றும் வளர்ச்சியுற செய்வார்களாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 2 முடிய.
மற்றும் 8 தொடங்கி 9 முடிய மற்றும் 12. அந்நாட்களில் ஒரு மனிதர் என்னை கோவிலின் நுழைவுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பகுதியிலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கி வெளி வாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருக்கிறது. அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அரபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல நீராக மாறும். அந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பல மரங்கள் ஆற்றின் இரு மலங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றுக்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 46 பல்லவி. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாயுள்ளார். எடுக்கநுற்ற வேளையில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார். அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 9 முதல் 11 வரை மற்றும் 16 முதல் 17 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுள் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைதேர்ந்த கட்டட கலைஞர் போல அடித்தளமிட்டேன்.
அதன்மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறொரு அடித்தளத்தை இட எவராலும் முடியாது. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோவிலை நான் தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதின செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 13 - 22 வரை. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசையையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தை ஆக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை எடுத்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, பொது காலத்தினுடைய 32வது ஞாயிறை கத்தோலிக்க திருச்சபையானது லாத்திரன் பேராலயத்தினுடைய நேர்ந்தளிப்பு விழாவாக கொண்டாடுகிறது. மறுபடியும் சொல்ல நினைப்பது, ஞாயிற்றுக்கிழமைகளை பெரும்பாலும் நாம் மற்ற விழாக்களுக்கு ஒதுக்கி கொடுப்பதில்லை. ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு முக்கியமான கடம் திருநாள். இருப்பினும் கூட இந்த லாத்திரன் பேராலயத்தினுடைய விழாவை கொண்டாடுவதற்கு திருச்சபை அனுமதிப்பதனுடைய காரணம் என்னவென்றால், இது அகில உலக ஆலயங்களுடைய
தாய் ஆலயமாக இருப்பதனால்தான். இதான் வந்து ஆலயங்களுக்கெல்லாம் தாய் ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய பங்கு தந்தையாக அல்லது ஆயராக இருக்கக்கூடியவர் நம்முடைய திருத்தந்தை அப்படின்ற விதத்தில் இது திருத்தந்தையினுடைய ஆலயம் அப்படின்றதுனால இந்த ஆலய விழாவை அகில உலக திருச்சபையே இணைந்து கொண்டாடுகிறது. இந்த நாளில் என்னுடைய மறையுரையை இந்த ஒரு சிறிய ஒரு கதையோடு ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு ராஜா ஒரு கோயில் கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த கோயில் பிரம்மாண்டமாக இருக்கணும், கடவுளை மகிமைப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கணும் அப்படின்ற ஒரு மேலான எண்ணத்தோடு அந்த கோயிலை கட்டுறாரு. கோயிலை பளிங்கு கற்களால் செய்கிறாரு. நிறைய பளிங்குகள் பண்டை நாடுகளிலிருந்து பக்கத்து ஊர்களில் இருந்தால் கொண்டு வந்து யானைகளிலும் குதிரைகளிலும் கொண்டு வந்து பளபளக்கக்கூடிய பளிங்குகளால் பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்திற்கு உள்ளாக இருக்கிற அந்த திருத்தூயகத்தை, குறிப்பாக கடவுள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை பொன்னால் அலங்கரித்து அந்த இடத்துல கடவுளுடைய சிலையை வைத்து வழிபடுகிறார். மக்கள் எல்லோருக்கும் மிக்க மகிழ்ச்சி, இப்பேற்பட்ட ஒரு ஆலயத்தை நம்முடைய மன்னன் நம் கடவுளுக்காக கட்டியிருக்கிறானே என்று. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தில் இருந்த ராஜாவுக்கு ஒரு நாள் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக ஒரு காரியம் நடந்துருச்சு. என்னன்னா, ஒரு நாள் ராஜா வீதி உலா வந்துட்டு இருக்கிறாரு. அந்த இடையில பார்க்கும்போது ஒரு பிச்சைக்காரன் வெளியிலே படுத்துக்கொண்டு அவருடைய 2 கால்களையும் அந்த திருத்துவயகமாக இருக்கக்கூடிய கடவுளுடைய பீடத்தை நோக்கி, அந்த தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட அந்த பீடத்தை நோக்கி கால்கள் 2ஐயும் நீட்டியவனமாக தூங்குகிறான். இதை பார்த்த உடனே ராஜாவுக்கு பயங்கரமான ஒரு கோபம். நீ எப்படி கடவுள் இருக்கிற அந்த திசை நோக்கி, என் கடவுள் இருக்கிற அந்த திசை நோக்கி உன் கால்களை வைத்து உறங்கலாம் என்று பயங்கர கோபம் கொள்கிறார். அவன் சொல்றான், நான் கோயிலுக்குள்ளெல்லாம் போலையா, நான் வெளியில இருந்தானே காலை நீட்டி படுத்திருந்தேன், எனக்கு அந்த கோயில் இருக்குன்றது எனக்கு தெரியாது. முதல்ல அந்த கோயிலில் இந்த இடத்துல தான் கடவுளுடைய அந்த அந்த திருத்துவயகம் இருக்கின்றது எனக்கு தெரியாதுன்னு எவ்வளவோ வாதிட்டு பார்க்கிறான். ஆனால் ராஜா, இது என்னுடைய கனவு ஆலயம், நீ எப்படி கால் நீட்டி படுக்க முடியும் என்று அவரை வழக்காடு மன்றத்திற்கு கொண்டு போகிறார்கள். அப்போ நீதிமன்றத்தில் நீதியெல்லாம் விசாரித்து பார்த்துட்டு கடைசி அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. எதற்காக? அந்த கடவுளுடைய அந்த கற்ப கிரகத்தை நோக்கி கால் நீட்டி படுத்திருந்ததுனால அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. அப்போது அவர் சொன்னாரா, அந்த பிச்சைக்காரர், நான் மரண தண்டனை பெறுவதை குறித்து நான் ஒன்றும் வருத்தப்படவில்லை, இதனுடைய ராஜாவுடைய திட்டமாக இருக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதற்கு முன்பாக எனக்கு ஒரு கேள்வி. கடவுள் எங்கும் வியாபித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்களே, கடவுள் எங்கும் வியாபித்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்களே, அது உண்மையா இல்லையா என்பதை எனக்கு ராஜா சொல்ல வேண்டும் என்று கேட்கிறான். ராஜாட்டம் போய் கேட்கிறான், ராஜா, கடவுள் எங்கேயும் இருக்கிறாரா? இல்லையா? இருக்கிறார். தூம்பிலும் இருக்கிறாரா? துரும்பிலும் இருக்கிறாரா? ஆம், எங்கும் கடவுள் வியாபித்திருக்கிறார். எங்கும் கடவுள் வியாபித்திருக்கிறார் அப்படின்னா நீங்க கால் நீட்டி படுக்கிற திசையிலையும் கடவுள் தானே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னு தான் ராஜாவுக்கு புத்தியில படுகிறது. ஆகா, நான் கோயில் கட்டி அதற்குள்ள கடவுள் இருக்கிறார் என்று சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமாய் போய்விட்டது. கடவுள் இருக்கிறார் என்பது முட்டாள்தனம் அல்ல, கால் நீட்டி படுக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு அப்பாவியை கொல்ல பார்த்தேன் என்று சொல்லி ராஜாவிடம் மன்னிப்பு கேட்டுட்டு, கடவுள் எங்கும் தான் இருக்கிறார், ஆனால் நான் கட்டியிருக்கிற ஆலயத்தில் அவர் நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்பதை நீ ஏற்றுக்கொள்கிறாயா என்று கேட்ட பொழுது அந்த பிச்சைக்காரன் சொல்லுகிறான், அறியாததனால் நான் செய்தேன், இப்போது எனக்கு தெரிகிறது, அந்த ஆலயத்தில் ஆண்டவர் இருக்கிறார், ஆனால் அதே ஆண்டவர் எங்கும் இருக்கிறார் என்று சொன்னாராம். பிரியமான இறை பிள்ளைகளே, இன்றைக்கு லாத்திரன் பேராலயத்தினுடைய பெருவிழாவை கொண்டாடுகிற நமக்கு ஆலயத்தை குறித்த ஒரு தெளிவு இருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இன்றைய மறையுரையிலும் கூட கோவில்களுடைய முக்கியத்துவத்தை நாம் சற்று சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு சிற்றாலயங்கள், அதுக்கப்புறம் ஆலயங்கள், அப்புறம் பங்கு ஆலயங்கள், அதுக்கப்புறம் இன்றைக்கு திருத்தலம்ன்றதுலே பல திருத்தலங்கள் வந்துருச்சு. என்ன, மறை மாவட்ட திருத்தலம், அது நிறைய நேஷ்னல் ஸ்ட்ரைன். இப்போ நான் இருக்கிற பங்கு பேர் நேஷ்னல் ஸ்ட்ரைன். எனக்கு பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் கூட இல்லை, அங்கிட்ட வந்து டைசிசன் ஸ்ட்ரைன் ஆஃப் டிவைன் மர்சி இருக்குது. நான் இருக்கிறது அவர் நேஷ்னல் ஸ்ட்ரைன் ஆஃப் கோதலுப்பே இருக்கிறது. இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா அங்கே போனோம்னா பசிலிக்கா இருக்குது, அது இல்லையும் இன்டர்நேஷ்னல் பசிலிக்கா இருக்குது. இப்படி ஏகப்பட்ட கோவில்களுக்கு அங்கு வரக்கூடிய பக்தர்களுடைய அடிப்படையில் அந்த கோவிலை மக்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள், எந்த அளவு மக்களுடைய வாழ்வோடு அந்த ஆலயம் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்ற அடிப்படையில் ஆலயங்களுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்படுகிறது. இப்போ அடிப்படையான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இன்றைக்கு அறிவியல் வளர்ந்து விட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு இந்த ஜென்செட் ஜெனரேஷன் அவர்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, கோவிலுக்கு ஏன் போகணும் அப்படின்றத கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து கேட்குறதையே கோவிலுக்கு ஏன் போகணும்னு கேட்டோம்னா அவங்க ரொம்ப பகுத்தறிவுவாதியாக பேசுகிறதா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பகுத்தறிவுவாதம் பேசக்கூடியவர்கள் கூட ஆலயத்திற்கு செல்ல வேண்டாம் என்று யாரையும் ஒரு நாளும் தடுப்பது இல்லை. ஆனால் நாம் வந்து நாத்திகனாக இல்லை ஆத்திகனாக கடவுள் நம்பிக்கை உடையவர்களாக இருந்து கொண்டு
கிறிஸ்தவன் என்கிற போர்வையில் இருந்து கொண்டு கிறிஸ்து இருக்கிறாரா இல்லையா என்பதையும் கடவுளுடைய உடனிருப்பை அவருடைய இருத்தலை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விதத்தில் நாம இன்றைக்கு இருக்கிறோம். கடவுள் எங்கும் வியாபித்து இருக்கிறார் என்பதை நாம் சின்ன குறிப்பிடத்தில் படிச்சிருக்கிறோம். அதில் மாற்று கருத்து இல்லையே இல்லை. எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கிறார். இதை வாங்கிக்கிட்டு தான் இன்னைக்கு இருக்கிற அந்த இளம் தலைமுறைகள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, கடவுள் எங்கும் இருக்கிறார் என்று சொன்னால் நான் ஏன் கோவிலுக்கு போக வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி. கடவுள் எங்கும் இருக்கிறார் அப்படின்னா நான் ஏன் கோவிலுக்கு போக வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இந்த பக்கம் கடவுள் எங்கும் வியாபித்திருக்கிறார்ன்றது உண்மைதான்னா கடவுள் ஏன் நான் கோயிலுக்கு போகணும் அப்படின்ற கேள்விக்கு இனி போவேனான்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். அதைத்தான் இன்றைக்கு இருக்கிற அந்த இளம் தலைமுறைகள் டார்கெட் பண்ணி கோவிலுக்கு போகிறத ஒரு கொச்சைப்படுத்தக்கூடிய விதத்திலேயோ அல்லது அதை கேள்விக்குறியாக்கக்கூடிய விதத்திலேயோ அது நகைப்புக்குரிய காரியமாகவோ கோவிலுக்கு போவதை பார்க்கிறார்கள். ஆலயம் எப்பேற்பட்டது என்பதையும் ஆலயத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதையும் இன்னைக்கு பார்க்கலாம். திருப்பாடல்கள் 139 7 முதல் 10 அந்த 10 வரை இருக்கிற அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன செய்தி கிடைக்கும்னா, கடவுள் எங்கும் வியாபித்திருக்கிறார் அப்படின்றதா நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த கேள்விகள் அடிப்படையில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எப்படி சொன்ன இயேசு கடவுள் எங்கும் வியாபித்திருக்கிறார் அப்படின்றத நமக்கு சொல்லி கொடுத்ததும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். கடவுள் எங்கும் இருக்கிறார் என்று சொன்ன இயேசுவே ஜெபிப்பதற்காக தனியாக மலைக்கு போகிறார். அவர் தனிமையான ஓரிடத்திற்கு சென்றார் அப்படின்னு பைபிளில் எத்தனை இடத்துல வாசிக்கிறோம். அவர் காலையில் எழுந்து கருக்கலிலே மலைக்கு சென்று ஜெபித்திருக்கிறார். அவர் தோட்டத்தில் ஜெபித்திருக்கிறார், தோட்டத்திற்கு சென்று ஜெபித்திருக்கிறார். அப்படின்னா ஜெபிப்பதற்கு என்று ஏன் ஒரு இடத்தை இயேசு ஆண்டவர் அணுகி செல்ல வேண்டும்? அப்போ இப்போ நீங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் அப்படின்னா அதுக்கு பேச்சே இல்லை. ஆனால் கடவுள் நம்பிக்கை உடையவராக இருந்து கொண்டு கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு நான் ஏன் கோவிலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா உங்களுக்கு வருகிற முதல் பதில், உங்கள் பெயரில் நீங்கள் வைத்திருக்கிற கிறிஸ்து ஆலயத்திற்கு சென்றிருக்கிறார். அந்த கிறிஸ்து ஆலயத்திற்கு சென்றார் என்றால் ஜெபிப்பதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கிறார் இல்லையா? அவரும் தனிமையான ஒரு இடத்தை தேடி சென்றுதான் ஜெபித்திருக்கிறார். அது மலையாக இருக்கலாம் அல்லது தோட்டமாக இருக்கலாம். அந்த இடத்தை தேடி போகிறார் என்று சொன்னால் அந்த தனிமையில் இறைவனோடு இறை ஐக்கியத்தை அதிகமாக உணர முடியும் என்பதை இயேசு ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஒன்று, ஆலயத்திற்கு வருகிற மக்கள் ஆண்டவரை அதிகமாக நினைப்பதால் அவருடைய அருள் அங்கு நிறைந்திருக்கும். இப்போ கோவிலுக்கு வருகிற மக்கள் எல்லாருமே 1008 சிந்தனையோட வெளியில வருவாங்க. வரும்போது கடையில போய் மார்க்கெட்ல ஜாமான் செட்டு வாங்கிட்டு வருவாங்க. வீட்டில் 4 பிரச்சனையோட இருப்பாங்க. இதை முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய வேலைகள்லாம் இருக்கும். இது எல்லாம் அப்படியே தலையை சுத்திட்டு போனாலும் அந்த கோயிலுக்குள்ள வருகிற பொழுது ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்ற ஒரு நிலையில ஒரு மனிதரை அல்லது ஒரு காரியத்தை குறித்து யோசிக்கிறார்கள். இறைமையை குறித்து யோசிப்பதனால் பலரும் ஒரே கருத்தை குறித்து சிந்திக்கிற பொழுது அந்த சிந்தனை வலுப்பெறுகிறது. அந்த சிந்தனைக்கு காரணமாக இருக்கிற ஆண்டவருடைய பிரசனம் அங்கு அதிகமாக பொழியப்படுகிறது. அப்படின்ற விதத்துல நம்ம ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். பலரும் வந்து கூடக்கூடிய இறுக்கமாக இருக்கிறதுனால அந்த இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிறார். அது உண்மையிலும் உண்மையான ஒரு காரியம். அதனால தான் கோயில்களில் இப்போ நான் இருக்கிற எங்கள் ஆலயங்கள்லையும் சரி எங்கேயுமே நான் பார்த்துருக்குறேன். கடந்த மார்ச் மாதம் எங்கள் ஆலயத்தில் நாங்கள் அந்த சிலுவை இது என்ன சொல்லுவாங்க பாஸ்கா நடந்துச்சு. அப்புறம் இந்த ஹெலனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நடத்துவாங்க. கான்ஸ்டன்டினோபிளுடைய தாயாக இருக்கிற ஹெலனா எப்படி சிலுவையை தேடிக்கொண்டு அந்த சிலுவையை கண்டுபிடித்தாள், இயேசுடைய சிலுவையை அப்படின்ற ஒரு ட்ராமா போட்டாங்க. அப்போது கடைசி நேரத்தில் மழை வந்துருச்சு. நாங்கள் வெளியில் தான் ஸ்டேஜ்லாம் ரெடி பண்ணியிருந்தோம். மழை வந்துருச்சு. அப்போ உடனடியாக பங்ஃபார் என்னை கூப்பிட்டு சொன்னார், பிரிட்டோ வெளியில் பண்ண முடியாது, நம்ம உடனடியாக ஆலயத்திற்குள்ளே நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு கொடுத்த முதல் அறிவுரை என்ன தெரியுமா? நற்கருணை எடுத்து கொண்டு போய் சிற்றாலயத்தில் வச்சிருங்க அப்படின்னு சொன்னார். எனது நற்கருணை எடுத்து கொண்டு போய் சிற்றாலயத்தில் வைத்து விடுங்கள். ஏனென்றால் இது இறைவன் உறைந்திருக்கிற இடம். அப்போ இறைவன் உறைந்திருக்கிற இடத்தில் இறைமை நிறைவாய் பொங்கி வழிவதனால் நாம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். நீங்களே ஆலயத்துக்குள்ள போய் நீங்கள் ஜெபிக்கலைனாலும் அந்த இறைமை உங்களோடு அசைவாடி செல்லும். அந்த இறைமை உங்களை உள்ளூர ஒரு வேலையை உங்களுக்கு அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனாலாவது நாம் என்ன செய்யணும்? கோயிலுக்கு போக வேண்டும் அப்படின்றத நம்ம நினைக்கணும். அதே நேரத்தில் கோவில் என்பது ஜெபிப்பதற்கான ஒரு இடமாக இருக்கிற பொழுது அங்கு வேற எதற்கும் வேலையே இருக்கக்கூடாது. நான் சொல்றேன் பாருங்களேன், அது ஜெபிப்பதற்கென்றே உருவாக்கப்பட்டது. த இன்டென்ஷன் இஸ் ஜஸ்ட் டு ப்ரே. அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிலிப்பைன்ஸில் கொலம்பாரியம் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் சொல்லுவாங்க.
அது என்னன்னா, பாடிகள்லாம் நம்ம ஊரில் வந்து இறந்த உடனே ஒரு நாளில் நம்ம அடக்கம் பண்ணிடுவோம். காலையில் இருந்தால் நமக்கு வந்து மாலையில் பெரும்பாலும் அடக்கம் இருக்கும். ஒருவேளை பிற்பகல் இருந்தால் ஒரு நாள் இரவு மாத்திரம் வைத்து விட்டு அடுத்த நாள் நாம் அடக்கத்திற்கு போயிடுவோம். இந்த போல் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் இருக்கிற அந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஃபியூனரல் சாப்பல் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம எப்படி நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் எப்படி வார்ட்ஸ் வச்சுருக்காங்களோ, இந்த வார்டு அந்த வார்டு ரூம் நம்பரு இப்படிலாம் வச்சுருக்கிறது போல் ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. அதில் 200 ரூம்பு 300 ரூம்பு இருக்கும். ஒரே நேரத்தில் 200 பாடி 300 பாடி ஒரு 50 பாடி 10 பாடி அந்த அந்த குளம்பாரியத்தினுடைய அந்த ஃபியூனரல் சாப்பலுடைய கொள்ளளவை பொறுத்து, அறைகளுடைய எண்ணிக்கையை பொறுத்து பாடிகள் அங்கே இருக்கும். இங்கே போனீங்கன்னா நெட்டுக்கு அந்த பாடியை வச்சுட்டு உள்ளே இருக்கும். வெளியில் நம்ம உறவுகள் உட்காந்துருப்பாங்க. வெளியில் இந்த போஸ்டர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இல்லை என்ன அப்படின்னா, இப்போ என் பங்குலையே ஒரு அப்படி ஒரு இடம் இருக்குது. கொலம்பாரியம் சொல்கிற அந்த ஃபியூனரல் சாப்பல் இருக்குது. அதை நடத்துகிறவர் ரொம்ப நொடிச்சிட்டார். குடும்பத்தில் வந்து பிரச்சனை, அண்ணன் தம்பிகள் எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க. இப்போ அதை யார் நடத்துகிறதுன்னு தெரியல, பேங்க் கரப்ட் ஆயிடுச்சு. அதனால ரொம்ப நொடிச்சு போயிட்டாங்க. இப்போ அதை விற்கணும். இப்போ என்ன பிரச்சனைனா, அதை விற்றவர் வாங்குறாரு பார்த்தீங்களா, வாங்குறவர் அதே பிஸ்னஸை பண்ணக்கூடியவராக இருக்கணும். ஏன்னா பல பணங்கள் வந்து அந்த இடத்துல வந்து பல உடல்கள், இறந்த உடல்களை அங்கே வைத்திருந்ததுனால அந்த இடத்துக்கு வந்தவங்க எல்லாருமே எந்த உணர்வோடு வந்திருப்பாங்க, கிரீவியன்ஸ், ஒரு கவலையோடு கண்ணீரோடு வந்ததுனால, கண்ணீர் அதிகமாக சிந்தப்பட்ட அந்த இடத்தில் வேற எந்த பிஸ்னஸ் வச்சாலும் விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு, எந்த பிஸ்னஸ் வச்சாலும் வளர முடியாதுன்னு சொல்லிட்டு அதில் மாற்று பிஸ்னஸ்க்கு வேலையே இருக்காது. அதை ஒருவேளை வாங்குறவரும் அதே பிஸ்னஸ் தான் திருப்பி என்ன பண்ணணும், அதை கொஞ்சம் புதுப்பிச்சு கொஞ்சம் அட்வர்டைஸ் பண்ணி கொஞ்சம் காசு போட்டு அப்படி தான் செய்ய முடியுமே ஒழிய அதை இன்னொரு தளமாக மாற்ற முடியாது. ஏன், அந்த இடம் கண்ணீரால், கவலையால், வருத்தத்தால், இழப்பால், இறப்பால் முழுவதுமாக தொடப்பட்ட இடமாக இருக்கிறது. ஒரு இறந்த இடத்தை எப்படி வாங்கி இன்னொரு பிஸ்னஸ் பண்ண முடியாதோ, அந்த இடத்துல முழுமையாக அந்த இரங்கலும் அந்த வருத்தமும் தங்கி இருக்கும் என்று நினைக்கிறார்களோ, அதே போலதான் ஆலயத்திற்கு வருகிற பொழுது, நாம் ஜெபிக்கிற பொழுது, இறைமையை நினைக்கிற பொழுது, நம் உள்ளத்தை ஆண்டவரை நோக்கி நன்றியோடு ஏறெடுக்கிறதுனால இந்த இடம் மகிமையால் நிறைந்திருக்கிறது. மகிமை நிறைந்திருக்கிற அந்த இடத்தில் ஆண்டவர் தன்னை நீக்கமற ஒருங்கிணைக்க ஒரு இடத்தில் கொடுத்திருக்கிறார். அதனால் நாம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அதே நேரத்தில் ஆலயங்கள் நம்ம இணைக்கிறது. பாருங்க, பல்வேறு நிலைகளில் நாம் பிரிந்திருந்தாலும் கூட கோவிலுக்கு வருகிற பொழுது நம்ம ஒரு ஒத்துமையாக வர்றோம். பார்த்துக்கோங்களேன், கோயிலுக்கு வருகிற பொழுது ஒரு ஒற்றுமையோடு வருகிறோம். ஒரு சில இடங்களில் ஒரு சில அசம்பாவிதமான, ஒரு சில சாத்தானுக்கு ஏதுவான காரியங்கள் அங்கங்கே இருக்கிறதே ஒழிய, ஆனால் பெரும்பான்மையாக கத்தோலிக்க திருச்சபையில் ஆலயங்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒன்றாக இருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால், நாம் மதங்களை கடந்து மக்களை அணைக்கக்கூடியதாக கத்தோலிக்க ஆலயங்கள் தான் இருக்கிறது. நீங்கள் இந்து கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து ஒரு சில உடைகளை உடுத்தி கொண்டு வாருங்கள் என்று சொல்லுவாங்க. இப்போ ராமேஸ்வரத்துக்குலாம் நான் போயிருக்கிறேன். உள்ளே போனோன்னு தண்ணி ஊற்றிட்டு வாங்க அப்படின்வாங்க, மேலே தண்ணி ஊற்றிட்டு வாங்க அப்படின்வாங்க. நீங்கள் ஈஷா ஆசிரமத்துக்குலாம் போனீங்கன்னா போனோன்னா உங்களுக்கு வெள்ளைத்துண்டை கொடுத்து அந்த வெள்ளைத்துண்டை கட்டிக்கிட்டு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை. கத்தோலிக்க திருச்சபை இந்த ஆலயங்கள் எல்லோருக்கும் பொதுவானது. நாங்கள் பெற்ற அந்த இறை அனுபவத்தை நீங்களும் பெறுங்கள் என்று பிற மதத்தாருக்கும் இருகை விரித்து அழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை. அது கத்தோலிக்க ஆலயங்கள். நீங்கள் இஸ்லாமியருடைய இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரம் உங்களை உள்ளவே விட மாட்டாங்க. நான் இப்போ இடையில ரீசெண்டாக பக்கத்தில் ஒரு பஞ்சாபியுடைய இந்த குருத்வார் ஒன்று இருக்குது. அங்கே சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். அங்கே மதியானம் சாப்பாடு நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் வெளியூரில் வந்து இருக்கிறதுனால எனக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் சிரமமாக இருக்கும். அந்த நேரத்தில் அங்கே போனால் மதியானம் 1 மணி, அங்கே 2 நேரமும் சாப்பாடு எப்போயுமே ஃப்ரீயாக கொடுப்பாங்க யார் போனாலும். சரி, நானும் இங்கே இன்னொரு சாமியார் இருக்கார், நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி சாப்பிட்றக்காண்டி போனோம். சப்பாத்தியும் அந்த தால் கொஞ்சம் கொடுப்பாங்க இல்லையா. சரி, நாங்கள் அவட்டில் உள்ளே போயிட்டோம். போனோன்னே உள்ள ஒருத்தர் வந்து கூப்பிட்டார். வாங்க, 2 பேரும் இந்தியன்ஸும் தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. வாங்க என்ன அப்படின்னு கேட்கும் போது சாப்பிட்லான்னு வந்தோம் அப்படின்னோடனே, சரி கர்ச்சீப் வச்சிருக்கலான்னு கேட்டாங்க. லக்கிலி நான் கர்ச்சீப் வச்சுருந்தேன், அவர்கிட்ட கர்ச்சீப் இல்லை. உடனடியே அவங்களே ஒரு கர்ச்சீப்பு கொடுத்து தலையில் கட்டுங்க அப்படின்னாங்க. இப்படி கட்டிட்டு சரி இப்போ போய் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. அப்போ அந்த குருதுவாருக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னாவே தலையில் கர்ச்சீப்பு கட்டியிருக்கணுன்றது அவருடைய சட்டத்திட்டமாக இருக்கிறது, ஒழுங்குமுறையாக இருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபையில் நம்ம அப்படி சொல்கிறோமா? நம்ம எந்த ஒரு ஒழுங்குமுறையும் வைக்கிறது இல்லை, வைக்க முடியாதுன்னு இல்லை. ஆனால் ஆலயம் எல்லோருக்கும் பொதுவானது. ஜெபிக்க வேண்டும் என்று வருகிற பொழுது, ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று வருகிற பொழுது, அதை செய் இதை செய் என்று சொல்லி இடையூறுகளை உண்டாக்க கூடாது என்பதற்காகவும் இது எல்லோருக்கும் பொதுவான ஒரு ஆலயம் என்பதை
சொல்லும் விதமாகத்தான் கத்தோலிக்க திருச்சபையில் நாம் எந்த ஒரு கட்டுப்பாடுகளையும் கொடுப்பதில்லை. குறைந்தபட்சம் நல்ல ஒரு டீசெண்டான உடையோடு வாங்க, நாகரிகமாக உடை அணிந்து வாருங்கள் என்று நாம் சொல்லுவது உண்டு. அப்போ ஆலயத்துல வேற என்ன நடக்கிறது? நான் ஏன் ஆலயத்திற்கு போகணும் அப்படின்னா, அங்கு கற்றல் நடக்கிறது, நம்பிக்கை குறித்த ஒரு தெளிவு கிடைக்கிறது. ஆலயத்திற்கு போகிற பொழுது மறையுரை நாம கேட்கிறோம், நபநாள் ஜெபங்கள்ல பங்கெடுக்கிறோம். அப்படின்னும் போது நமக்கு இயல்பாகவே நம்முடைய மதத்தை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையை குறித்தும், இந்த வாழ்க்கை முறையில் வரக்கூடிய சவால்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், இறைவனுடைய துணை எப்படி நாட வேண்டும் என்கிற பல காரியங்களை மறையுரையின் வாயிலாகவும், வாழ்க்கை அனுபவங்களை பகிரக்கூடிய நல்லுள்ளம் கொண்ட நம்முடைய திருச்சபையின் அங்கத்தார்கள் மூலமாகவும் நான் பெற்றுக்கொள்கிறோம். அது ஆலயங்களில் கிடைக்கிறது. அதற்காகவும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அதையும் கடந்து ஆலயம் ஒழுக்கத்தையும் ஒன்றிப்பையும் வளர்க்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. எப்படி? ஒழுக்கத்தையும் ஒன்றிப்பையும் வளர்க்கக்கூடிய இடமாக இருக்கிறது. நகர்ப்புற பங்குகளில் அது கொஞ்சம் குறைவாக காணப்படும். ஆனால் கிராமப்புற பங்குகளில் எல்லா பிள்ளைகள் தப்பு பண்ணாங்கன்னா அந்த பிள்ளைகளை உடனடியாக ஆலயத்திற்கு வரக்கூடியவங்க சொல்லுவாங்க, இதை செய்யாத, இதை அப்படி செய்யணுமா, அங்கே போகாத, இங்கே போகணுமா அப்படின்னு சொல்லும் போது யாருடைய பிள்ளை என்று பார்க்க மாட்டார்கள். அது நம்முடைய கோயிலுக்கு வரக்கூடிய பிள்ளை. அதற்கு ஒழுக்கத்தையும் சத்திய வாக்குகளையும், அதற்கு ஒற்றுமையினுடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை சொல்லித்தரக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுத்தரக்கூடிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்பதை திருச்சபையின் மூப்பர்கள் உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு இடமாக ஆலயம் இருப்பதனால் நாம் கட்டாயம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அன்புரை பிள்ளைகளை, நான் சொன்ன ஒவ்வொன்றையும் யோசிச்சு பாருங்க. நீங்கள் கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் கிறிஸ்து செய்த அதே காரியத்தை செய்ய வேண்டும். ஆண்டவர் ஆலயத்திற்கு சென்றால் அதற்காக நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? நாமும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். ஆலயம் என்பது இறைமை பொங்கி வழியக்கூடிய இடம். எல்லா இடங்களிலும் நீக்கமறை நிறைந்திருக்கிற இறைவன் அவருடைய பெயரை ஒரு சேர உச்சரிக்கக்கூடிய ஒரு இடத்தில் வந்து மொத்தமாய் தன்னுடைய பிரசன்னத்தை தருகிறார். அதுதான் ஆலயம். அதற்காக நாம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். ஆலயத்திற்கு செல்கிற பொழுது நம்மை அறியாமலேயே ஆண்டவருடைய அவசைபாடுதல், ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம் நம்மை தழுவி செல்லும். அந்த தழுவலுக்காக நாம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அதையும் கடந்து ஆலயங்களில் நாம் ஒன்றிப்பை கற்றுக்கொள்கிறோம். ஆலயத்தில் நாம் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்கிறோம். அதற்காக நாம் செல்ல வேண்டும். அதையும் கடந்து நாம் கொண்டிருக்கிற அந்த மதத்தினுடைய சமயத்தினுடைய நம்பிக்கைகளை புரிந்து கொள்வதற்கும் சமய கோட்பாடுகளை விளங்கிக் கொள்வதற்காகவும் நாம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இதுவரை சொன்னதுக்கு அப்புறம் இப்ப சொல்லணும். இப்ப என்ன பார்க்க போறோம்? பழைய ஏற்பாட்டில் ஆலயங்கள் இருந்துச்சா? ஃபாதர், நீங்க இயேசுவை பத்தி சொல்றீங்களே, பழைய ஏற்பாட்டில் என்னன்னு கேட்கலாம். பழைய ஏற்பாட்டில் நம்முடைய குலமுதல்வர்களாக இருக்கக்கூடிய ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் அவர்களுடைய காலங்கள்லாம் ஆலயங்கள் இருந்ததாக நமக்கு வரலாற்று குறிப்புகள் இல்லை. அப்போ எப்போ ஆலயம் வந்துச்சு? அதற்கு முன்னாடி யாவே கடவுள் இருந்தார். அந்த யாவே கடவுளை நாங்கள் அங்கே பார்த்தோம், இங்கே பார்த்தோம். மோசே சொல்றார், நான் சீனாய் மலையில பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இங்கிட்டு ஒருத்தர் பார்த்தாருன்னா அவர் நான் பெத்தேல்ல பார்த்தேன் அப்படின்னா, நான் பெர்சபால பார்த்தேன், கடவுளை சந்தித்தேன். கடவுள் அவர்களுக்கெல்லாம் தரிசனத்தை கொடுத்தார், அவர்களோடு அப்படித்தான் பேசினார். ஆனால் முழுமையாக ஆலயம் கட்டுவது என்பது பின்னாளில் ஆரம்பிக்கப்பட்டதுதான். மோசேவுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்கு, வேண்டிக் கொண்டார், எனக்கென்று ஒரு ஆலயத்தை நீங்கள் கட்டுங்கள் என்று. விடுதலை பயண நூல் 25வது அதிகாரத்தில் இருக்கிற 8-9 வசனத்தை பாருங்களே. நான் அவர்கள் நடுவில் தங்குவதற்கென ஒரு தூயகம் அமைக்கப்படட்டும், திரு உறைவிட அமைப்பையும் அதன் அனைத்து பொருட்களின் அமைப்பையும் நான் உனக்கு சொல்லி காட்டுகிறபடியெல்லாம் நீங்கள் செய்யுங்கள், எனக்கென்று ஒரு திருத்தூயகத்தை கட்டுங்கள் என்று ஆண்டவரே மோசேயிடம் கேட்டுக்கொண்டார். அது எப்படி வடிவமைக்கப்பட வேண்டும், அது எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதை நானே உனக்கு சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேவுக்கு சொல்லி ஆலயத்தை கட்ட சொன்னதாக நம்ம விவிலியத்தில் படிக்கிறோம். அதுதான் பின்னாளில் இந்த திருத்தூயகம் தான் பின்னாளில் ஆலயங்களாக வடிவெடுத்ததாக நாம் நம்புகிறோம். அப்போ ரெண்டாவது, பழைய ஏற்பாட்டில் தாவீது ஆண்டவருக்கு ஒரு பெரிய கோயிலை கட்டணும் அப்படின்னு நினைச்சாரு. ஏன்னா அடிநிலையில் இருந்த எண்ணெய், ஒரு சாதாரண ஒரு ஆடு மாடு மேய்க்கக்கூடிய நிலையில் இருந்த எண்ணெய் ஒரு மிகப்பெரிய வீரனாய், கோலியாத் என்கிற ஒரு மாவீரனை வெல்ல செய்து அதன் மூலமாக என்னை ஒரு வீரனாய் மாற்றி, அந்த வீரத்தனத்தின் வெளிப்பாடாய் என்னை இந்த நாட்டினுடைய அரசனாய் மாற்றிய ஆண்டவர், அதையும் கடந்து நான் பாவம் செய்து நான் உழண்டிருக்கிற பொழுது என்னை மன்னிப்பு கொடுத்து என்னை ஏற்றுக்கொண்டு மீண்டுமாய் அரசனாய் அமர வைத்த அந்த ஆண்டவருக்கு நான் ஆலயம் கட்ட வேண்டும் என்று தாவீது நினைத்தார். ஆனால் ஆண்டவர் அதை விரும்பவில்லை. அவருக்கு பதிலாக அவருடைய மகன் சாலமோனை ஆலயம் கட்டும்படி ஆண்டவர் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கிற பொழுது அந்த நாட்களில் தான் சாலமோன் ஆலயத்தை கட்டுறாரு. ஆனால் அந்த கட்டப்பட்ட ஆலயம் 587 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே
பாபிலோனியர்களால் இடிக்கப்படுகிறது. மீண்டுமாக 2 இறைவாக்கினர்கள், ஆக்கா இறைவாக்கினரும் சக்கரியாவுடைய வழிகாட்டுதல்ல 2ஆம் ஆலயமாக அந்த ஆலயத்தை கட்டுகிறார். 2ஆம் எருசலேம் ஆலயம் என்றுதான் அதை சொல்லுகிறார்கள். அதை கட்டுறாரு. அதோட நிக்கல. அதற்கு அப்புறம் என்ன செய்யப்படுதுன்னா, அந்த கோயிலானது ஏரோதுடைய காலத்துல கிபி 70 இயேசு பிறந்த அந்த நாட்கள்ல அது மீண்டும் இயேசு பிறந்த ஒரு 70 ஆண்டுகளுக்கு பிறகு ரோமையர்களால் மீண்டுமாக அது உடைக்கப்படுகிறது, முழுமையாக சிதைக்கப்படுகிறது. அப்போ மீண்டுமாக அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு, அது எவ்வளவு இடர்பாடுகளுக்கு மத்தியில் அதை கட்டி கொண்டு வர்றதற்கு அந்த யூத சமூகம் பல முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள். ஆலயம் பழைய ஏற்பாட்டில் ஒரு முக்கியத்துவம் அடைந்த ஒரு இடத்தை பெறுகிறது. அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுக்கு வரும். புதிய ஏற்பாட்டில் ஆலயத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும்? சரி, பழைய ஏற்பாட்டில் மோசே திருத்துவத்தை கட்டினாரு, அப்புறம் அவங்க பையன் தாவீது கட்ட நினைச்சாரு, சாலமோன் அதை கட்டினாரு, திருப்பி இடிக்கப்பட்டுச்சு, திருப்பி கட்டப்பட்டுச்சு. அது பெரிய வரலாறு, அப்படியே போயிட்டே இருக்கு எருசலேம் ஆலயத்தினுடைய வரலாறு. நம்ம நேரடியாக புதிய ஏற்பாட்டுக்குள்ள போவோம். அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த அப்போஸ்தலிக்க கிறிஸ்தவர்கள், அந்த ஆதி கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை வழிபடுவதற்கு ஆலயத்திற்கு செல்லுகிற பொழுது அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள். ஏன்னா, நீங்கள் யாவே கடவுளை ஏற்றுக்கொள்வதோடு அதோடு இணைத்து நீங்கள் கிறிஸ்து என்கிற ஒரு மனிதரை உங்களுடைய வழிகாட்டியாக கொள்கிறீர்கள். நாங்கள் கொன்றளித்த ஒரு மனிதனை அவன் உயிர்த்து விட்டான், அவர் விண்ணகம் சென்று விட்டான், அவர்தான் எங்களுடைய மீட்பர் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். எங்களுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்று ஆதி கிறிஸ்தவர்களுக்கு முட்டுக்கட்டை போடப்படுகிறது. அப்போ இவர்கள் கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழல். அப்பத்தான் இன்றைக்கு நம்ம வாசிக்க கேட்ட 2வது வாசகத்தினுடைய அந்த பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். கோயிலுக்கு போக முடியல, ஆனால் மக்கள் கோயிலுக்கு போக விரும்புகிறாங்க. அந்த இடத்துல நம்முடைய பவுலடியார் அருமையான ஒரு கருத்தை சொல்லி அவர்களுக்கு ஆசுவாசப்படுத்துறார். நீங்க ஏன் கோயிலுக்கு போலேன்னு வருத்தப்படுறீங்க? நான் சொல்றதை கேளுங்க. நீங்களே கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளுடைய ஆவியானவர் உங்களுக்குள் குடிகொண்டிருக்கிறார் என்பதும் உங்களுக்கு தெரியாதா? நீ ஏன் அந்த கோயிலுக்குள்ள உங்களை விடலை அப்படின்னு சொல்லி நீ வருத்தப்படுற? நீ தான் கோயில், உனக்குள்ளதான் ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்றத பவுலடியார் அவர்களுக்கு சொல்றார். ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அந்த கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். பின்னாளில் அது ஆலயங்கள் கட்டுவதற்கான ஒரு நீட்சியா அமைஞ்சிச்சு. எப்படின்னா, கடவுளுடைய உடலின் உடைய நீட்சி தான் ஆலயங்கள் அப்படின்னு நாம எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, கடவுளுடைய உடலாக ஆலயத்தை நாம் கருதுகிற பொழுது ஆலயத்தில் உட்காந்து நம்ம பேசலாமா? கடவுளுடைய உடலாக இந்த ஆலயத்தை நாம் கருதுகிற பொழுது அங்கு ஜெபிப்பதை கடந்து மற்ற காரியங்கள் புரணி பேசுறதுக்கோ அல்லது அடுத்தவங்களை பற்றி பேசுறதுக்கோ அதை நம்ம பயன்படுத்தலாமா? இல்லை. ஏன்னால் அது கடவுளுடைய உடல், அது இயேசுவினுடைய உடல். இயேசுவுடைய உடலின் நீட்சியாக ஆலயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இன்றைக்கு நாம கொண்டாடக்கூடிய இந்த லாத்தரன் சர்ச் இது என்ன அப்படின்ற ஒரு வரலாற்று பின்னணியோட இந்த மறையுரை நான் நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கிபி 313 நீங்க ரஃபா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த 3வது நூற்றாண்டு வரை என்னன்னா வேத கலாபனையினுடைய காலம். ஆதி கிறிஸ்தவர்கள், அப்போஸ்தலிக்க கிறிஸ்தவர்கள் உயிரை கொடுத்து கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையின் பொருட்டு பலரும் தன்னை இழந்தவர்கள், தன்னுடைய உடமையை இழந்த நிலையில 300வது வருஷத்துக்கு அப்புறம் 313 சொல்றாங்க, 325 பெரும்பாலும் சொல்லுவாங்க. அப்பதான் ரோமையினுடைய பேரரசனாக இருந்த யாரு, கான்ஸ்டன்டினோபிள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான். அதற்கப்புறம் அவர் கிறிஸ்தவனா மாறினதுக்கு அப்புறம் அவர் தன்னுடைய அரண்மனை, இந்த லாத்ரன் அரண்மனை என்ன செய்யறாருன்னா, அப்ப இருந்த அந்த திருத்தந்தைக்கு அதை கிஃப்டா கொடுக்கிறார். இந்தாங்க, நான் ஒரு ராஜா, நான் அரண்மனையில் இருக்கிறேன், நீங்க நான் நம்புற, நான் ஏற்றிருக்கிற இந்த மறையினுடைய தலைவராக இருக்கிறீர்கள், நீங்களும் அரண்மனையில் இருங்கள் என்று சொல்லி அரண்மனையை கொடுக்கிறார். ஆனால் அந்த திருத்தந்தை என்ன செய்யறாருன்னா, அரண்மனையில் இருக்கிறதோடு அந்த அரண்மனையை 2 காரியமா பயன்படுத்துறாரு. அதை ஆலயமாகவும் பயன்படுத்துறாரு, தன்னுடைய அரண்மனையாகவும் அந்த திருத்தந்தை பயன்படுத்துகிறார். அப்ப இந்த சூழ்நிலையில தான் என்ன ஆகுது, 324வது வருஷம் 1ஆம் சில்வெஸ்டர் அவர் என்ன பண்றாரு, இந்த கோவில், இந்த அரண்மனையை இது மனிதர் வாழ்வதற்கான ஒரு இடம் அல்ல, இது கடவுள் குடிகொண்டிருக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்திற்கு மீட்பின் அன்னை பசிலிக்கா அப்படின்னு சொல்லி அதை என்ன செஞ்சிடறாரு, அதை அந்த இடத்துல மாற்றி கொடுத்துட்றாரு. அந்த மீட்பின் அன்னை, அந்த பசிலிக்காக தான் டயசிஸ் ஆஃப் ரோம், இந்த ரோம் திருச்சபையினுடைய டயசிஸினுடைய தலைமை ஆலயமாக இருக்குது. கத்தீட்ரல் ஆஃப் ரோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரோம் தான் கத்தீட்ரல்னா, அந்த ரோமை நகரத்தினுடைய ஆயர் தான் என்ன செய்ய முடியும், அதனுடைய ஆயராக இருக்க முடியும். அப்போ இந்த லாத்திரன் பேராலயத்தினுடைய பங்கு தந்தை ஆயர் யாருன்னா நம்முடைய திருத்தந்தை. ஆயருடைய
அந்த ஆலயத்தினுடைய விழாவைத்தான் நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கு லாத்திரன் பேராலயத்தினுடைய விழாவாக கொண்டாடுகிறோம். அங்கே இருக்கிற லாத்திரன் பேராலயத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக தான் நம்ம டயசிஸில் இருக்கிற கதீட்ரல் இருக்கிறது. அது ரெண்டுக்கு இடையில் அந்த தொடர்பை தான் நம்ம இந்த நாளில் கொண்டாடுகிறோம். பிரியமான இறைப்பிள்ளைகளே, மிக நீண்ட நெடிய மறையுரையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. ஆலயம் நம்முடைய வாழ்க்கையோடு எவ்வளவு தொடர்புடையது என்பதை நான் இந்த நாளில் சொல்லியிருக்கிறேன். ஒரு சிறிய பழைய ஏற்பாட்டு பின்னணி, அப்புறம் ஒரு சின்ன புதிய ஏற்பாட்டு பின்னணி, அதோடு கடந்து வரலாற்று பின்னணியில் இந்த லாத்தரன் சர்ச் எப்படி அப்படின்றத சொன்னதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நான் ஏன் ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று கேள்வி கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த மறையுரை ஒரு சரியான பதிலை சொல்லும் என்று நம்புகிறேன். இந்த மறையுரையை கேட்கிற ஒவ்வொருவருமே ஆலயத்தின் மீது அதிகமாக பற்று கொண்டிருக்கக்கூடியவர்களாகவும், அந்த ஆலயத்தில் பொங்கி வழிகிற இறைமையை நிறைவாய் பெற்று அந்த நிறைவை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிறைவின் கத்தோலிக்க கிறிஸ்தவையாக வாழ்வதற்கு இந்த நாளிலே உங்களுக்காக ஆராதனை வலையொலி ஜெபிக்கிறது. உங்களுக்காக இறைவனுடைய அருள் கிடைக்க நாங்கள் வேண்டுகிறோம். ஆமென். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்ற பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆலயத்தில் வாசல் வந்தால் அழுகை வருகுதே. ஆன மட்டும் அழுது விட்டால் அமைதி பெருகுதே. ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுதே. ஆன மட்டும் அழுது விட்டால் அமைதி பெருகுதே. கண்ணீரை போல காணிக்கை இல்லை. கண்ணீரை போல காணிக்கை இல்லை. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, கண்ணீரின் அர்த்தங்கள் நீர்தானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கப்படும் காணிக்கையை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை மன்றாடுவோருக்கு நீர் இறங்கியருள வேண்டுகின்றோம். அதனால் இங்கு அருளடையாளங்களின் ஆற்றலையும் எங்கள் வேண்டல்களின் பயன்களையும் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவேண்டலின் வீட்டில் வாரி வழங்கும் வள்ளலாக நீர் வீற்றிருக்கின்றீர். உமது முடிவில்லா அருளுதவியால் கட்டி எழுப்பப்பட்ட தூய ஆவியாரின் கோவிலாக எங்களை நிறைவு செய்கின்றீர். உமக்கு உகந்த மாட்சிமிக்க வாழ்வினால் இக்கோவிலை ஒளிரச் செய்வீராக. காணப்படும் கட்டடங்களில் முன்குறிக்கப்படுகின்ற கிறிஸ்துவின் மணமகளாகிய திரு அவையை என்றென்றும் புனிதப்படுத்துகின்றீர். அதனால் அத்திரு அவை எண்ணற்ற மக்களை பெற்று தாயாக மகிழ்ந்து உமது விண்ணக மாட்சியில் இடம்பெற செய்வீராக. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுள ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மையினத்திற்கு மூன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி சொல்ல திதைப்பிட்டு தம் சீடர்களை கலைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் ஓமத இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஓமத உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டிருந்த எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் உள்ள எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியின் நிலைச்சலும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தித்த வரமருள உம்மையும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் முற்றிலும் அளித்தருள்வீராக என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாட்களும் திருவுள்ளம் திறத்தமே திப்பக்கும் தன்னைக்குள்ளாக்காமல் பரிவிலக்கத்தின் மனதுக்கு உடலுக்கு பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மறுமண்டாகவும் இருப்பனவாகும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் இழந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம்.
இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, இவ்வுலகில் திகழும் உமது திரு அவை வழியாக எங்களுக்கு விண்ணக எருசலேம் முன்குறிக்கப்பட திருவிழமானீரே. அதனால் இவ்வருளடையாளத்தில் பங்கொள்ளும் நாங்கள் உமது அருளின் கோவிலாக கட்டப்படவும் உமது மாட்சி நிறைந்த இல்லிடத்திற்கு வந்து சேரவும் அருள் புரிவீரார். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, மாந்தோயர் 7 தூண்களுமாய், மாந்தோயர் 7 தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாய், ஞானம் நிறை கன்னிகையே. வாழ்வோர் அனைவரின் தாயே, வானுலகை அடையும் வழியே, வாழ்வோர் அனைவரின் தாயே, மக்கள் இஸ்ராயேல் தாரகையே, மக்கள் இஸ்ராயேல் தாரகையே, வானோர் துதிக்கும் இறைவியே வாழி, ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.